சி ஷார்ப் இன்டர்வியூல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்ட்ரிங் வர்சஸ் ஸ்ட்ரிங் பில்டர். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன டெமோவையும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறது மியூட்டபிள். அது என்ன இம்மியூட்டபிள், மியூட்டபிள்? இம்மியூட்டபிள் அப்படிங்கிறது அதோடைய தன்மையை மாற்றக்கூடாதது. பட் மியூட்டபிள் அப்படிங்கிறது அதோடைய தன்மையை மாற்றக்கூடியது. ஸ்ட்ரிங்குக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, when trying to change the value of a string, the modified value is saved in a நியூ மெமரி லொகேஷன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அதோடைய வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணும்போது மாடிஃபை ஆன வேல்யூ வந்து நியூ மெமரி லொகேஷன்ல போயிட்டு சேவ் ஆகும். பட் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறது சேம் மெமரி லொகேஷன்ல சேவ் ஆகும். சரிங்களா? இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ மெமரி லொகேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, பட் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறது சேம் மெமரி லொகேஷன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம எப்போ செலக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அதோடைய வேல்யூ ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகலையோ அப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிறத எப்போ அதோடைய வேல்யூ ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அந்த டைம்ல செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுக்க போற டெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும்னா வேல்யூ டைப்புக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்டாக் மெமரிக்கும் ஹீப் மெமரிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வித்தியாசங்கள் தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம இது சம்பந்தமா ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சிசார் பிளேலிஸ்ட் வீடியோல அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இங்க லைன் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு மை அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா இந்த மை அப்படிங்கிற வேல்யூவோட சேர்த்து நேம் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து இஸ் அப்படிங்கறத ஆட் பண்றோம். தென் ஃபைனலா மைக்கா டெக் அப்படிங்கறத ஆட் பண்றோம். சரிங்களா? இங்க கன்சோல் அதை பிரிண்ட் பண்ணும்போது அது எப்படி பிரிண்ட் ஆகும்னா மை நேம் இஸ் மைக்கா டெக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது லைன் நம்பர் 21ல என்ன பண்றோம்னா சென்டென்ஸ் 2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மை அப்படிங்கிற வேல்யூ அப்பன் பண்றோம். தென் நேம், அதுக்கப்புறம் இஸ், தென் ஃபைனலா மைக்கா டெக் அப்படிங்கிற வேல்யூ அப்பன் பண்றோம். இதுல ஃபைனலா லைன் நம்பர் 26ல என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் மைக்கா டெக். இந்த அதாவது ஸ்ட்ரிங்குக்கான எக்ஸாம்பிள்லயும் சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஸ்ட்ரிங் பில்டருக்கான அவுட்புட்டுமே சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அவுட்புட்ல மை நேம் இஸ் மைக்கா டெக், மை நேம் இஸ் மைக்கா டெக். சரிங்களா? எந்த சேஞ்சஸுமே இல்லை, சேம் அவுட்புட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பெயிண்ட்ல ஒரு சின்ன இமேஜை வந்து டிரா பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா போத் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டுமே ரெஃபரன்ஸ் டைப். சரிங்களா? அதனால சென்டென்ஸ் 1 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் சென்டென்ஸ் 2 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து ஸ்டாக் மெமரியில் இருக்கும். பட் அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ஹீப் மெமரியில் இருக்கும். இந்த லைன் நம்பர் 14ல என்ன நடக்கும்னா சென்டென்ஸ் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து மை அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஹீப் மெமரியில் போயிட்டு சேவ் ஆகும். இந்த லைன்ல வந்து இது டைரக்டா இதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த லைன்ல கீழே பாயிண்ட் பண்ணும். சரிங்களா? அதாவது இது க்ளோஸ் ஆயிடும், அடுத்த லைன் வந்து பாயிண்ட் ஆகும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைன்ல என்ன ஆகும்னா இது க்ளோஸ் ஆயிடும், இது வந்து இங்க பாயிண்ட் பண்ணும். தென் ஃபைனல் லைன்ல என்ன ஆகும்னா இங்க பாயிண்ட் பண்ணும், இது க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? பட் அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன நடக்கும்னா மெமரி லொக்கேஷன் மாற போகிறது கிடையாது. சேம் மெமரி லொக்கேஷன் தான் யூஸ் பண்ணிக்கும். பட் இந்த லைனில் என்ன ஆகும்னா வெறுமனே இந்த மை அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ஹீப்பில் போயிட்டு சேவ் ஆகும். தென் அதுக்கு அடுத்த லைனில் வந்து நேமும் ஆட் ஆகிக்கும். தென் அதுக்கு அடுத்த லைனில் வந்து இஸ் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா மைக்காடெக் அப்படிங்கிறது ஆட் ஆகும். சரிங்களா? அதாவது என்னன்னா இந்த சென்டென்ஸ் 2 அப்படிங்கிறது ஆல்வேஸ் பாயிண்டிங் டு சேம் மெமரி லொக்கேஷன். பட் இந்த சென்டென்ஸ் 1 அப்படிங்கிறது இட் இஸ் பாயிண்டிங் டு நியூ மெமரி லொகேஷன் whenever the value get changed. இப்போ உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.